நிறைய ட்ரைனிங் சொன்னேன், ஏப்ரல் 26 முடியும். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வீரா ப்ரோ. முரேஷனா, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டான். முத்துசகோ, என் அன்பு அதிகம். சூப்பர் சித்ரா சிஸ்டர். ஆமாம்ல அக்கா, லைக் போட்டாச்சு அக்கா. எனக்கு ஏழை லூசு பையலே, உனக்கு வேற பொழப்பே இல்லைடா செத்த பையலே. பார்த்த அக்கா என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. முத்து சகோ, தோசை சாப்பிட்டேன். நீங்கள்? அப்பா தோசை உண்டேன். ஓகே லக்கி. ஹாய் அங்கிள். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்து, ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். சஞ்சய், வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். வள்ளியப்பா, ஹாய் சாப்பிட்டாச்சா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சோலை ப்ரோ. கதிர்வேல், அக்கா அப்பா தோசை சாப்பிட்டாரா? சூப்பர் சோலை ப்ரோ. முருகேசனா, ஊருக்குள்ள ஓடும் தெருவில் பாத தடங்கள் 1000 இருக்கும். நீ நடந்த சுவடுகள் தெரிந்தால் எந்த கண்கள் கண்டுபிடிக்கும்? இதயத்தை தொலைச்சி போட்ட, அது கிடைக்கல என்றதுமே மறந்து போட்ட. அக்கா ஒரு என் சாமி. ஏன் சாமி? ஏன் சாமி? அக்கா மேல பாசம் இப்பதானா ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ணக்கூடாது. வரும்போது அக்காவுக்கு சொராப்புட்டோட வரணும். தின்னு பண்ணாரு சொல்லக்கூடாது, சரியா? வரும்போது சுறாப்பட்டோட தான் வரணும். சிரச், ஹாய். வணக்கம் இந்து மகளே. ஹாய் சிஸ்டர், குட் நைட். ஓகேம்மா குமார். அச்சோ, என்னை சொல்லுங்க அக்கா, என் சாமினா. ஏன் சாமி? முத்துக்குமார், வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். தூங்கணும் அங்குள். இவங்களுக்கு நிக்க வச்சு. அது சரி, பின்னால இருக்கிற அந்த நடிகை யாரு சகோ? இதோ பாருங்கள். ஆனந்தம் மலரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இனிய இரவு. நன்றி 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 வீரா சகோ. ஜோதிகாவா? ஆமா. ஐயோ, சரி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோமா, சொல்லிக்கலாம்ல. ஆமா, என்னோட சிஸ்டர் தான். எமி ஜாக்சனா? அப்படியா இருக்கே. அச்சோ பெருமாளே, எனக்கு வெக்கமா வருதே. எங்கேயோ பார்க்கும் அருள். ஹாய்மா, வணக்கம். நம்ம ஏதாச்சும் கவிதையை போட்டுவோம். உப்பளமாய் இருந்தால் ஒதுக்கப்படுவாய், அப்பளமாய் இருந்தால் நொறுக்கப்படுவாய். அட அட அட. ஏலே சூப்பர்டா தம்பி. இந்த மாதிரி அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அடி வாங்கியிருக்கியா நீயே? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும், இனிக்கும் வேலை முடிந்துவிட்டால் வெள்ளமும் கசக்கும். சூப்பராக இருக்குல்ல? கடவுளிடம் ஏதாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே